ஆலய கோபுரம் தான் அந்த ஊரின் அடையாளம். நம்ம ஊரின் அடையாளம் நம்ம ஆலய கோபுரம். பிரபஞ்சத்தின் எல்லையை குறிக்கும் ஆன்மீக குறியீடுகள் கோபுரங்கள். கட்டடக்கலையின் பொக்கிஷம் கோபுரங்கள். ஆன்மீக வழிகாட்டி கோபுரங்கள். கலாச்சார பாரம்பரியத்தின் நினைவு சின்னம் கோபுரங்கள். நம்முடைய புதிய ஆலயத்தினுடைய அழகு, பேரழகு, நம்மை பிரமிக்க வைக்கின்ற அழகு இருபுறமும் இருக்கின்ற கோபுரங்கள், இரட்டை கோபுரங்கள். இந்த கோபுரங்கள் இந்த ஆலயத்தின் அழகை இன்னும் அழகூட்டுவதாய் அமைந்திருக்கிறது. அதுவும் இரவு நேரங்களில் வெளிச்சத்தின் பின்னணியில் இந்த கோபுரங்களை பார்க்கின்ற பொழுது கொள்ளை அழகு. இந்த இரு கோபுரங்களிலும் புனித மார்க்கு நற்செய்தியாளர் தருகின்ற திருத்தூதர்களுடைய அட்டவணை பெயர்களை தாங்கியிருக்கின்ற அந்த அட்டவணையின் அடிப்படையில் தான் திருத்தூதர்களுடைய திருவுருவ படங்கள் கண்ணாடிகளால் இந்த இரு கோபுரங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருத்தூதர்கள் திருச்சபையினுடைய ஆகச்சிறந்த ஆளுமைகள். இவர்கள் வழியாகத்தான் உலகம் முழுவதும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. இன்னும் சிறப்பாக இத்திருத்தூதர்களில் ஒருவரான புனித தோமா இந்தியாவிற்கு வந்து, நாம் வாழும் தமிழகத்திற்கு வந்து, அதிலும் குறிப்பாக நாம் வசிக்கின்ற சென்னைக்கு வந்து, இன்னும் குறிப்பாக பள்ளிக்கரணையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற புனித தோமையார் மலையில் இயேசுவின் இரத்த சாட்சியாக மரித்தார். திருத்தூதர்களுடைய எல்லா படங்களும் அவர்களுடைய மேலான பரிந்துரையை நமக்கு பெற்றுத்தரும் என்கின்ற நம்பிக்கையில் புதிய ஆலயத்தின் இரு கோபுரங்களிலும் மிக அழகாய் பொருத்தப்பட்டிருக்கிறது. இரு கோபுரங்களின் அழகையும் பேரழகாய் கொள்ளை கொள்ளும் அழகாய் மாற்றுவது அதனுடைய மேல் பகுதியில் இருக்கின்ற புனித தோமாவின் சிலுவைகள். வலதுபுறம் 3 இடதுபுறம் 3 என்று சொல்லி நாம் புனித தோமாவின் சிலுவைகளை பொறித்திருக்கிறோம். காரணம், புனித தோமா நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் முதன்மை பாதுகாவலராக, செங்கற்பட்டு மறை மாவட்டத்தினுடைய சிறப்பு பாதுகாவலராக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். புனித தோமா தாமே தம் கைகளால் செதுக்கி வாழ்ந்த நாட்களில் அதன் முன்பாகத்தான் அவர் முழந்தால் படியிட்டு செபித்தார் என்பது குறித்த வரலாற்று சுவடுகள் இன்றும் நமக்கு புனித தோமையார் மலையிலும் சின்ன மலையிலும் இருக்கின்றது. சிலுவையே நமது மீட்பின் சின்னம். புனித தோமாவின் சிலுவை நம் எல்லாருக்கும், இந்தியாவிற்கான, தமிழகத்திற்கான, சென்னைக்கான பெரும் ஆசீர்வாதம்.